Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மன்னார் ஸ்பெஷல் கனவா குருமா கறி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 750 கிராம் க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கனவா. அது சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கு நாங்கள் இப்போ ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கோகோனட் ஆயில் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் ஊற்ற விருப்பமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் நான் ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி வெந்தயம் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இன்றைக்கி வெந்தயம் போடுறதுக்கு மறந்துட்டேன். கட்டாயம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுதான் இந்த கறிக்கு ஒரு நல்ல வாசத்தை கொடுக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரம்பை இலை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் ஒரு 6-7 பல் பூண்டு, அதை முழுசாகவே ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளவு கறிக்கு கருவேப்பிலையும் போடுறோமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் எந்த கறி செய்கிறதா இருந்தாலும் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அது எண்ணெயில் போட்டு நாங்கள் தாளிக்கிற நேரம் அதுவும் ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும் கறிக்கு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கொள்ளுங்க. நல்லா வெங்காயமெல்லாம் கண்ணாடி போல் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அது நல்லா எல்லாம் சேர்ந்து வதங்கி வரட்டும். ஒரு டீஸ்பூன் மாதிரி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நான் வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கனவாய் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு இதை விட சின்ன சைஸில் வேணும்னாலும் நீங்கள் வெட்டி கொள்ளலாம். நான் ஒரு அளவாக தான் எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், கனவா தலை இது. நீங்கள் வளமையாக வேறு ரெசிபீஸில் செஞ்சு பார்த்துருப்பீங்க, ஆனால் கட்டாயம் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். எங்களோட வீட்டில் இது செஞ்சால் கனியை வச்சு காய்ச்சிறது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நாளைக்கு பழசாக ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சோறோடு செஞ்சு சாப்பிட்ற நேரம் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வீட்டில் எல்லாருமே விருப்பப்படுவாங்க இந்த ரெசிபிக்கு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு போட்டு மூடி வைங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் கூட தண்ணி விடலை, கனவா தண்ணி விட்டுருக்கு. எல்லாத்தையும் போட்டு இன்னொருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போவே வாசனை வீட்டை கிளப்புது, அப்படி ஒரு வாசனையாக இருக்குது. திருப்பி மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க. பாருங்கள், அந்த தண்ணி கொஞ்சம் வற்றி வந்திருக்கு. எங்களுக்கு நாங்கள் எப்போ கனவை வாங்கிட்டு வந்தாலும் நாங்கள் இதே ஸ்டைலில் தான் அம்மாவுக்கு செய்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம்.
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி பவுடர் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சீரக பவுடர், அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள். எல்லாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மசாலா எல்லாம் நல்லா கணவாயோட மிக்ஸ் ஆகட்டும். அடுப்பை குறைவான தீயிலேயே வச்சுக்கொள்ளுங்க, பிகாஸ் கனவா அவியணும். மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சதுக்கப்புறமா திறந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு கறி. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ நான் ஒரு 3 கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது 2வது பாலும். 1 கப் அளவு கெட்டியான பால் எடுத்து வச்சுருக்கேன், 2யும் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க, அதையும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க உப்பு தேவையாக இருந்தால். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குறைவான தீயில் நல்லா கனவாக வேகிற வரைக்கும் நல்லா வச்சு மூடி வச்சு வேக வச்சுக்கொள்ளுங்க. அது நல்லா கறி திரண்டு வரணும். உங்களுக்கு கிரேவி கூடையாக வேணும் அப்படின்னு சொன்னால் நல்லா திரள வைக்க தேவையில்லாத. அப்படி இல்லை கிரேவி கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு சொன்னால் நல்லா குறைவான தீயில் நல்லா வச்சு வைங்க. பாருங்க, இந்த அளவு கிரேவி இருந்தால் போதுமாக இருக்கும். எவ்வளவு டேஸ்டியாக இருக்குது. நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த மெத்தடில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும். வீட்டில் உள்ள எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பை.